விஜய் சின்சியர்லி ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் தி ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் பிஜேபின்னு நான் நம்புகிறேன். நேற்றைய தினம் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லுது. அதோட பின்னணி என்ன? இவர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதா? அவர்களாகவே வாண்டடாக கொடுத்தாங்களா அவங்களுக்கு பாதுகாப்பு? என்ன காரணம்? ஏன் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு? திரு விஜய் அவர்களோட மூமெண்ட்ஸ், அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காகத்தான் இது. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக. அந்த கட்சிக்கு தலைவலியாக இருக்கிறது விஜய் அவருடைய கட்சி. அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக வெற்றி பெற்றுவார்கள். இதில் பாஜகவோட ரோல் என்ன? இவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ல தம்பி. ஒரு ஃபோர்ஸ் இங்கேருந்து வளருது. திமுகவுக்கும் இது லாபம் என்னவென்றால் சிஆர்பிஎஃப்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்கன்ற ஸ்டேட் செக்யூரிட்டி கூட லைசன்ஸ் பண்ணணும். இதோட பாட்டம் லைன் என்னன்னா, இனி விஜய் அவர்களுக்கு ரகசிய சந்திப்பு என்பது கிடையாது. சில நாட்களுக்கு முன்பு ட்விட்டரில் ஸ்பேஸில் விஜய் மீது முட்டை வீச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. சில ஆட்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் இப்படி பேசும்போது சில நாட்கள் கழித்து இப்போது நேற்றைய தினம் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லுது. அதோட பின்னணி என்ன? இவர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதா? அவர்களாகவே வாண்டடாக கொடுத்தாங்களா அவங்களுக்கு பாதுகாப்பு? என்ன காரணம்? ஏன் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு? நீங்கள் சொல்லுங்கம்மா. விஜய்க்கு ஏன் இது மத்திய அரசு பாதுகாப்பு? அதை புரிஞ்சுங்க. ஒய் கேட்டகரி போட்டு மத்திய அரசு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய பாதுகாப்பு ரிசர்வ் போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது? எங்கேயாவது போனால் ரொம்ப கும்பல் வருது, பாதுகாப்புக்கு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இப்போ இந்த ஒய் பாதுகாப்பு கொடுத்ததுக்கு கேபி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருவேளை மத்திய அரசு விஜயை தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்களா? உண்மையாகவே பாதுகாப்புக்காக தான் கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி, மற்றபடி ஒருவேளை பிஜேபி தன் பக்கம் இழுத்துக்க முயற்சி பண்ணுதா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? உனக்கு என்னப்பா தோணுது? இல்லை, எனக்கு 2-3 விஷயமாக தோன்றுறது. ஒருவேளை ஒரு பக்கம் பாஜக நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ யார் கூட பாஜக அதிமுகவோட கூட்டணி விருப்பப்படுறாங்க, ஆனால் அதிமுக விருப்பப்படலை. ஒருவேளை நம்ம தாவேகாவுக்கு ஹெல்ப் பண்ணி தாவேகா மூலமாக அதிமுகவுக்கு போகலான்னு ஒன்று, ஓகேங்களா? இரண்டாவது திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா விஜய் யாரை சந்திக்கிறாரு, எங்கே போகிறாரு, ஈஸியாக ஆகிடும்ல உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று விஜய் காலி செய்கிறதுக்கு அவர் பிஜேபி ஆள். ஸோ அதனால தான் பிஜேபி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, உதயநிதி கொடுக்கலையா, விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 விஷயமாக நான் பார்க்குறேன். 2 விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. முதல் விஷயம் கம்ப்ளீட்லி இது ரூல்ட் அவுட். என்னென்னா, விஜய் அரவணைச்சு அதன் மூலமாக அதிமுக கூட்டணி போகலான்னா விஜய் அதிமுக பிஜேபின்ற கூட்டணி சாத்தியமே கிடையாது. இல்லை அதிமுக வேணாம், டைரெக்டாக தாவேகாவோட கூட்டணி வைக்கலான்னு பிஜேபி அவ்வளோ முட்டாளா விஜய்? பாசிசம் பாயாசம் என்றெல்லாம் பேசிய பிறகு இன்னொன்று பழசம் மறந்துடாதீங்க. மெர்சல் படத்துக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு டைலாக் தானே ஏதோ ஜிஎஸ்டி தப்புன்ட்டு ஏதோ ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாகுக்கு எச் ராஜா, வானதி, டாக்டர் தமிழ்சென் எவ்வளோ பேச்சு பேசினாங்க. மைனாரிட்டி தானே அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரிலீஜியஸான ஆளு கொஞ்சம் விஜய். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் வருமான வரி சோதனை நடக்குது. விஜய் அவர்கள் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருக்கார். இங்கே பீரோலாம் பூட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். திறந்து கொடுங்க சார், நாங்கள் சீல் வச்சுட்டு போகிறோம், திறந்து கொடுங்கன்னா எப்போவுமே சார் இதான் நார்மல் ப்ரொசீஜர். நீ வா கிளம்பி நெய்வேலியிலேருந்துன்னு பண்ணது இதெல்லாம் விஜய் இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காக மெர்சல் படத்துக்குலாம் ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தாங்க. பண்ணி முடித்த பிறகு விஜய் நெய்வேலியில் போய் என் பின்னாடி கூட்டம் அவ்வளோ இருக்குது பார்த்தேன்னு செல்ஃபி எடுத்து ரிலீஸ் பண்ணார்ல. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ். அது மட்டும் இல்லாமல் விஜய் சின்சியர்லி ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் தி ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் பிஜேபின்னு நான் நம்புகிறேன். மத அடிப்படை வாதத்துக்கு எதிரானவர். இல்லை அம்பேத்கர் பெரியார் தூக்கி அம்மா வைக்கணும், அதனால் அதுக்கு ரூல்ட் அவுட். 2வது விஷயம் தான் இதற்கு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன 2வது காரணம் இருக்குல்ல, இதுதான் ஒரே காரணம் என்று நான் நினைக்கிறேன் விஜய்க்கு. இப்போ நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, நீங்கள் கேட்டிங்களா, நீங்களா பாதுகாப்பு கேட்டிங்களா இல்லை அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு? விஜய் தரப்பிலிருந்து கோரப்படவில்லை, பாதுகாப்பு கோரப்படவில்லை. இங்கே அதர் சைடு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, த்ரெட்டு பர்செப்ஷன் இருக்குது. இந்த முட்டை வீசினதாக மட்டும் இல்லை, விஜய்க்கு வெளியில் மூவ் பண்ணார்னா அவருக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, அதனால தான் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட பிரசாந்த் கிஷோர் வர்றதை இவங்களே விளம்பரப்படுத்தினாங்க. பிரசாந்த் கிஷோர் வருகிறார் அப்படின்னா ஒரு காரெல்லாம் வீடியோ எடுத்து விட்டாங்க. அதனால் வெளியே தெரிந்தது. இரவு 11 மணிக்கு வேறு ஒரு காரில் பிரசாந்த் கிஷோர் போய் அவரை பார்த்துருந்தா திமுகலே ஒரு 2 மந்திரி அம்மா நான் ஜெயிக்க மாட்டேன் போல இருக்கு திருச்சியில் பார்க்கணும் உங்களேன்னு சொன்னோம்னா அண்ணே நைட்டு வானேன் ஒரு 11 மணி போல், யாருக்கும் தெரியாது.
போய் பார்த்தா ஐபி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க, மத்திய உளவுத்துறை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன அதிகபட்சம் விஜய் வீட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் ஒருத்தரை கொடுத்துருப்போம். அவர் எவ்வளோ பார்ப்பார்? இன்னொன்று ஒரு கார் கருப்பு கண்ணாடி எடுத்துட்டு ஒரு கார் வருது, யார் காருன்னு தெரியும். ஸோ ப்ரைவசி பாதிக்கப்படுமாங்க சார்? 100% போச்சு. ரவுண்ட் தி கிளாக் தே ஆர் தி ஷேடோ ஆஃப் விஜய். எங்கே போனாலும் தெரியும். எங்கே போனாலும் ஓகே, ப்ரைவசி அவங்க பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்களா, இல்லாட்டி அவங்க எல்லாத்தையுமே மேலே இடத்துல ரிப்போர்ட் பண்ணணுமா? இன்னைக்கு எங்கே போனாரு? போலீஸ் டியூட்டிமா, எப்படி ப்ரைவசியை பாதுகாப்பாங்க சார்? யாரோ ஒருத்தர் போனார், யாருன்னெலாம் தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சார் க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போகணும். 11-12 பேர் கிட்ட இருப்பாங்கல்ல. 12 பேர் ஷிஃப்ட்டில் வருவாங்க, பைலட் வெஹிக்கிள் இருக்கும். இப்போ இவங்க நிராகரிக்கலாமா? அப்படி வேண்டாம் சொல்லலாம். ஆனா நாளைக்கு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நாளை பின்ன இவங்களே கல் விட்டு அடிச்சாங்கன்னா நாங்கள் அப்பவே சொன்னோம் ப்ரைவசி போச்சு. இதை இவங்க வேணும்னு சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இவங்க இந்த பாதுகாப்புன்றது திரு விஜய் அவர்களின் நிழல்னு வச்சுக்கோங்க. அவங்க டியூட்டி அது. யார் போனாங்கன்னாலும் சார் பேர் என்ன, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். இது சார் வளர்த்தியாக ஒருத்தர் வந்து போனார், சவுக்க மீடியாவில் இருக்கார், பேர் லியோ, 3 மணி நேரம் பேசினாங்க, 2 வாட்டி டீ போச்சு, 2 வாட்டி பட்டர் பிஸ்கட் வாங்கினாங்க, இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் டியூட்டி, நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. சார் பிரசாந்த் கிஷோர் ஆஃபீஸ்லேருந்து ரிஷின்னு ஒருத்தர் வந்தார் சார், 2 மணி நேரம் பேசினார் சார். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, இந்த ரூம் உள்ளே நுழையிறது வரைக்கும் அவங்க பொறுப்பு. ஃப்ரெஷ் பண்ணுவாங்கல்ல, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார், எழுதுவாங்களா? இப்படித்தான் செய்வார்கள். இது நிச்சயமாக அவருக்கு ப்ரைவசி போயிடுச்சு. த்ரெட் பர்செப்ஷன் இருக்கும், எவனாவது ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அந்த முட்டை விஷயம் தான் பேசின அந்த டைலாகு உண்மை, சும்மா வாயில் வளர்றது கூட அவன் பேசியிருந்துருக்கலாம். அந்த நபர் எனக்கு கூட வந்து அதை வந்து பேசி அவங்களே பரப்பி விட்டு அவங்களே இருக்கலாம். இப்போது அந்த மாதிரி ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் மத்திய உளவுத்துறையில் இருக்கேன்னு வச்சுங்கப்பா, என் கைக்கு இது கிடைக்குது, இல்லைன்னா நானே பேச வைக்கிறேன் ஒருத்தனை, போய் நீ அந்த ஸ்பேஸில் அங்கே போட்டிருக்காங்க, அங்கே போய் நான் சொல்கிற மாதிரி பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டியா கொடுன்னு சொல்லி நானே பரப்பி விட்றேன். விஜய் ஃபேன் சின்ன பசங்க, என்னது என் தலைவன் மேலே முட்டடிப்பேன் நீ பார்க்குறியா அப்படின்ட்டு எல்லாம் கத்துவாங்க. இதன் அடிப்படை உளவுத்துறை இப்படி தானே வேலை செய்யும். இதன் அடிப்படையில் பாதுகாப்பு வேலை செஞ்சுக்கிறாங்க. பாதுகாப்புன்னு சொன்னால் விஜய் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போனால் தெரிஞ்சிருமா சார்? நைட்டு 11:30 மணிக்கு விஜய் தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போனாங்க. ஏன்னா விஜய் எங்கே கிளம்பினாலும் வண்டி கூட கிளம்பணும். திரு விஜய் அவர்கள் தமிழகத்தின் முக்கிய பத்திரிகையாளர்கள் சில அதிகாரிகளை சந்திக்கிறார், சரிங்களா? ரொம்ப கவனமாக டவர் லொக்கேஷன் மானிட்டர் பண்ணிட்டு வாங்கன்ட்டு விஜய் அவர்களை சந்திக்கும் நபர்கள் கையில் ஃபோன் இல்லாமல் செல்ல வேண்டும். வேறு ஒரு கார் வரும், காரில் ஏறி போவாங்க. இப்போ எப்படி பார்ப்பீங்க ரகசியமாக? யார் போனாலும் என்ட்ரி பண்ணணும், கரெக்டாக? ப்ரைவசி போயிடுச்சு. இன்னொன்று, ஐபி சப் இன்ஸ்பெக்டரை விட்டு தூரத்துலேருந்து பார்த்து யார்ப்பா போகிறாங்க அங்கெல்லாம் கண்டுபிடிக்குது. இது ஈஸியில் வாசலே உங்கள் இருக்கானே. ஸோ நிச்சயமாக திரு விஜய் அவர்களோட மூமெண்ட்ஸு, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காகத்தான் இது. இதில் விகடனெல்லாம் பார்த்தீங்கன்னா தி ஹேட் ப்ரைவேட் செக்யூரிட்டி உங்கள்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாலும் வேறு யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. சிஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சிஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் எப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பான்? தி ஒர்க் அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி. டெய்லி ரிப்போர்ட் இன்னும் வாங்குவாங்க. சொல்ல போனால் ஏப்பா நீ காலையிலேருந்து யார் இருப்பாங்க சார்? காலையில் 11 மணிக்கு லியோ வந்தார் சார், 11:45 போனார் சார், 2 மணிக்கு மாலதி வந்தாங்க சார், அவங்க 2:40 போனார் சார், ஈவினிங் 4 மணிக்கு சங்கர் வந்தார் சார். எல்லா டீட்டெயிலும் தெரியுமா? சரிதான் சார். இப்போது தமிழகத்தில் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக, அந்த கட்சிக்கு தலைவலியாக இருக்கிறது விஜய் அவருடைய கட்சி. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக வெற்றி பெற்றுவார்கள். இதில் பாஜகவோட ரோல் என்ன? இவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ல தம்பி. ஒரு ஃபோர்ஸ் இங்கேருந்து வளருது சவுத்தில். நீங்கள் காலூன்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலத்தில், ஜெயிச்ச மாநிலம்னா நசுக்கி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் இங்கே காலூன்றணும்னு தீவிரமாக விரும்புகிறீங்க. அது பாஜகவுக்கு எதிராக இருக்குது, இருக்கிற வாக்கு வங்கியே பாதிக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று சார், இப்போ அதிமுக பற்றி நம்ம பேசணும். அதிமுக வந்து ஒருவேளை பிஜேபியோட ஜாயின் பண்ணல, கூட்டணி வைக்கலன்னா விஜயோட கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும் போது இது பிஜேபிக்கும் பெரிய பின்னடைவு தானே. அதை தாண்டி விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என்று தானே பிஜேபி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், மாற்றுன்னு இன்னைக்கு இன்னொரு ஆள் வந்துட்டார், அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்றது தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நீ என்ன அரசியல் பண்ணுற? நம்ம எடுத்த சர்வே படி 13% வருது, 16% வருது, வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இது நம்மளோட அதிகமாச்சு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்கணும், பாஜக வந்து இந்தியா முழுக்கவும் மத அரசியலில் பேசி வளர்க்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காலுன்ற முறையில் இப்போ தான் வந்து ஓரளவு அங்கங்கே வளர்ந்துட்டு வராங்க.
அந்த வளர்ச்சியே வந்து விஜய் தடுக்கிறார். அவர் வந்து ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவர். இளைஞர்கள் மத்தியில் தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு தீப்பொறி வந்து பரவும். ஓகேவா? இப்போ மற்ற மாநிலங்களில் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த இளைஞர்கள் எல்லாம் தன் பக்கம் எடுக்கிறாரு, பின்னாடி கொண்டு வராரு. அவங்களாம் வந்து இந்த வன்முறையை நோக்கி இல்லை மத அரசியல் நோக்கி வரமாட்றாங்க. அது ஸோ அதற்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுற மாதிரி விஜய் இருக்கிறதால இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா? பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று ஃபஸ்ட்டு ப்ரைமரி எய்மு இவரை கண்காணிக்கிறதான்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி ஈஸியான சர்வேலன்ஸு இல்லை. இப்போ நீங்கள் 2 நாள் வாசலில் என்னன்னா, இன்னொன்று விஜய் வீடு ஒரு சந்தில் இருக்கும் பனையூரில், சரியா? சின்ன லேனு, ஈஸியாக போயிருக்கீங்கல்ல, சின்னதாக இருக்கும் லேனு, அது மாதிரி ஒரு சந்து. புது ஆள் யார் வந்தாங்கன்னா தெரிஞ்சு அங்கேருந்தே பார்த்துடலாம் யார் அதுன்ட்டு. ஐபி சப் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ நேரம் போய் ஒளிஞ்சு போயிட்டு இருக்க முடியும்? இதுனா வாசலில் ரைட் ராயெல்லாம் நிற்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நாம் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று யோசித்து நாம் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கும் போது புதுசாக ஒரு ஆள் வந்து நம்மளையும் தூக்கி சேர்த்து அடிக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுறா அந்த ஆளுன்றது தெரிஞ்சுக்கிறது தானே ஒரு அரசோட கடமை. அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் பார்க்குறேன். ஈஸியில் இதை விட பெஸ்ட்டு சர்வேலன்ஸ் எங்கே கிடைக்க முடியும் உங்களுக்கு? இல்லை, இப்போ சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இசட்+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் வந்து திரும்ப பெற்றாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க, ராகுல் காந்தி கூட திரும்ப பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்திக்கு எஸ்பிஜிலேருந்து டவுன்கிரேட் பண்ணி சிஆர்பிஎஃப் ஆக்கிட்டாங்க. ஆக்கினாங்க. ராகுல் காந்தி சோனியா காந்தி ஃபேமிலிக்கெலாம் வந்து பிரதமருக்கு கொடுக்குறாங்களே எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் பாதுகாப்பு. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து 2 அசாசினேஷன் நடந்துருக்கிறதுனால அதை கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதை டவுன்கிரேட் பண்ணி சிஆர்பிஎஃப் கமாண்டர்ஸ் வில் ப்ரொடெக்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அது 2-3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறம் சில தலைவர்களும் குறைச்சாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணி அவசியம் இல்லைன்ட்டு நீக்கிட்டோன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒயிலேருந்து இசட் அப்கிரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து இப்போ விஜய்க்கு தான் கொடுக்கப்படுது. இது வந்து திமுகவுக்கு எந்த வகையில் லாபம் சார்? இப்போ வந்து பாஜகவுக்கு ஓகே, திமுகவுக்கு எந்த வகையில்? திமுகவுக்கும் இது லாபம். என்னவென்றால் சிஆர்பிஎஃப்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்கன்ட்டு இல்லை, ஸ்டேட் செக்யூரிட்டி கூட லைசன்ஸ் பண்ணணும். ஒரு 2 பேர் டைப் பண்ணணும். இங்கேருந்து ஒரு ஆள் டியூட்டி போடணும். சிஆர்பிஎஃப் ஒரு மத்திய அரசோட போலீஸு, அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வரலாமா? இன்னொன்று அவங்களுக்கு தெரியுமா? சிஆர்பிஎஃப் 4 பேர் போகிறாங்க, அடிச்சிட்டாங்கன்னா இன்னொன்று நம்ம லாடாடுக்கு நம்ம தானே பொறுப்பு, நமக்கு தெரிய வேணாமா? துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க இன்னொரு ஊர் போலீஸு. அப்போ வந்து இதில் மாநில அரசும் சேர்ந்துக்கணும். ஆமாம், அவர்களுக்கு கண்காணிக்கும் பணி எளிதாகி விடுகிறது அல்லவா? இது ஒரு லைசன்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் பெனிஃபிட். இதோட பாட்டம் லைன் என்னன்னா, இனி விஜய் அவர்களுக்கு ரகசிய சந்திப்பு என்பது கிடையாது. யாரையும் பிரசாந்த் கிஷோரோ எந்த ஸ்ட்ராட்டஜிஷியனையும் விஜய் அவர்கள் பர்சனலாக பார்க்க முடியாது. ஃபண்டிங், பிஸ்னஸ் பீப்புள் பார்ப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்பாங்க. இன்னொன்று விஜய் அவர்களோடு யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் பார்ப்பாங்க, யார் வேணாலும் தனியாக சந்தித்து விவாதிக்கலாம், பேசலாம் அப்படின்றது இருக்கும். அந்த ப்ரைவசி இஸ் கான். எப்போவுமே இதில் வந்து ரிஸ்க். வாசல்லே இருப்பாங்க 12 பேரில் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள். போகிறவங்களை வந்து செக் பண்ணிட்டு ஆமாம், அது வரைக்கும் உள்ளே போய் ஏதாவது பண்ணி அவங்க வேலை பாதுகாப்பு. உள்ளே போகிற ஆள் ஏதாவது பண்ணிட்டேன்னா விஜயோடு நெருக்கமாக இருப்பவர்களோட முழுமையான விவரங்கள் அந்த சிஆர்பிஎஃப்ட்டு கொடுத்து விட வேண்டும். ஏற்கனவே விஜய் வந்து கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போகும்போது ஃபிக்ஸ் பண்ண வீடியோலாம் வந்தது. போதாதா சொல்லிட்டீங்களே? இப்போ வந்து அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஆனால் வெளியே வர வாய்ப்பு இல்லை. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருமா? அது போதாதம்மா. எந்த கிளம்பி கும்பமேளாவுக்கு போகும்போது தெலுங்கானா போலீஸ் விட்டு பிடிக்க வைக்கிறாங்களே, அப்போ ப்ரைவசி இல்லைன்றது தெரியுதா உங்களுக்கு? கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திரு விஜய் அவர்களை விடுவாங்களா? ஸோ இது ப்ரைவசி போச்சு. இனிமேல் ஓவர் தி ஃபோன் தான் டிஸ்கஷன். அதுதான் சிக்கல். விஜய் புத்திசாலியாக இருந்தார்னா நாங்கள் தனியார் செக்யூரிட்டி வச்சுக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலதிபர்கள்லாம் சில பேர் தனியார் செக்யூரிட்டிலாம் ஆயுதத்தோடு தனியார் செக்யூரிட்டி வச்சுக்கலாம். இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் எனக்கு இது வேணான்ட்டு உள்துறைக்கு கடிதம் எழுதிவிட்டு அவருக்கான பாதுகாப்பை தனியார் பாதுகாப்பு படையினர் மூலமாக, நம்பிக்கைக்குரியவர்களின் மூலமாக செய்ய வேண்டும். அது மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்குது. ஏற்கனவே அந்த இதுங்கெல்லாம் விடாலெல்லாம் அவங்க ப்ரைவேட்டு செக்யூரிட்டிஸை தான் பயன்படுத்தியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணார்னா இன்டெலிஜென்ட். பண்ணலைன்னா விஜயோட ஒவ்வொரு மூவும் மத்திய அரசுக்கும் தெரியும், மாநில அரசுக்கும் தெரியும்.